கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் இன்றும் என்றும் எப்பொழுதும் நமக்கு உண்டாய் இருக்கட்டும். நாம் வெற்றி என்றாலே நம் வாய்ப்பிழக்க பார்த்து கொண்டிருப்போம். நான் அப்படித்தான், நீங்கள் எப்படியோ தெரியாது. எத்தனை பேருக்கு எல்லாவற்றிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை? எஸ். ஸோ வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசையினாலே எனக்கு வெற்றி பெற முடியாத எந்த போட்டியிலும் நான் சேர மாட்டேன். சின்னதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த போட்டியில் சேர்ந்தால் எனக்கு தோல்வி தான் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த போட்டியில் நான் சேரவே மாட்டேன். கேம்ஸ் கூட அப்படி தான். நிறைய நேரம் கேம்ஸில் வந்து எஸ்கேப் ஆகிடுவேன். ஏன் எஸ்கேப் ஆகிறேன்னா, தோல்வியை இல்லை, வெற்றி தான் வேண்டும். அது நல்லது, சில நேரங்களில் அது தீமையானது தான். ஆனால் வாழ்க்கையிலே வெற்றி அவசியம். நானும் நீங்கள் விசேஷித்தவர்கள். அப்படி விசேஷாய் அப்படி அனித் மினுசுவாகினவே, நாங்கள் மற்ற ஜனங்களைப் போல அல்ல. இது நம் மனதுக்குள்ளே போக வேண்டும். நம்முடைய நிறம், நம்முடைய முடி, மூக்கு எல்லாமே ஒன்றா இருக்கலாம் மற்றவர்களைப் போல. ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஆவியும் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவிக்கும் வித்தியாசம் உண்டு. ஆத்துமாவுக்கு வித்தியாசம் உண்டு. நான் ஒரு புறஜாதி மனிதனோடு நிற்கும் பொழுது, மனுஷோடு நிற்கும் பொழுது, பார்க்கும் பொழுது ஒரே தேசத்தார் என்று சொல்லுவார்கள். ஆனால் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளே குடியிருக்கிறதான, வாசம் செய்கிறதான கிறிஸ்துவும் சிங்காசனமும் அவர்களிடத்தில் இல்லை. அந்த சிங்காசனத்தை நாங்கள் சுமந்து கொண்டிருப்போம் என்றால் அதுதான் கிருபை பெற்றதின் அடையாளம். நாம் அந்த கிருபையை பெற்றிருக்கிறோம். அது கிருபையினால் வந்தது. ஸோ கிருபை பெற்ற ஒவ்வொரு பேருக்கும் வெற்றி நிச்சயம். சொல்லுங்க, வெற்றி நிச்சயம். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து ஒரு சின்ன தட்டு தட்டி சொல்லுங்க, உங்களுக்கு வெற்றி நிச்சயம். சொல்லுங்க, வெற்றி நிச்சயம். இது என்னால கிடையாது, நான் படிச்சதுனால கிடையாது. අපිට ජයග්‍රහණයි ළඟ ඉන්න කෙනාට කියන්න ඔයාට ජයග්‍රහණ. ඒ ජයග්‍රහණ ලැබෙන්නේ මම නිසායි ඔබ නිසායි අපි කරපු යහපත් දේ නිසා නෙවෙයි. මම අරක කරා මේක කරා එහෙ ගියා මෙහෙ ගියා මෙච්චර කරා නෑ. මේ ජයග්‍රහණේ මට ලැබුණේ උන්වහන්සේගේ කුරුසිය නිසා. කුරුසියෙන් ලබාගත්තු ජයග්‍රහණය. අපි හොඳටම දන්නවා කොලොස්සි පොතේ 3 කියනවා, கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தாராம். කුරුසියේ ජයග්‍රහණ ගත්තාලු. ඇයි කිව්වොත් අපිට විරුද්ධව තිබුණව චෝදනාව. බොහෝ චෝදනාව තිබුණා අපිට විරුද්ධව. நமக்கு விரோதமான கையெழுத்து இருந்தது. பிசாசு நிறைய கையெழுத்தை வைத்துக் கொண்டிருந்தான். இவர்களுக்கு இதை செய்யாதே, இவர்களுக்கு இதை கொடுக்காதே, இவர்கள் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் என்று பிதாவாகிய தேவனிடத்திலே போய் எங்களுடைய குற்றங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறதான 24 மணித்தியாலங்களும் என்ன சொல்லுவானாவே? பைபிள் என்ன சொல்லுது? பிசாசு என்ன செய்வானா? 24 மணித்தியாலமும் பரலோகத்தில் போய் குற்றம் சாட்டுகிறவன். පැය 24ම උන්වහන්සේ ළඟට ගිහිල්ලා අපි ගැන දොස් කියන එක නා තමයි. නමුත් දැන් දොස් කියන්න බෑ. ඇයි කිව්වොත් පියාණන් වහන්සේ ළඟට මේ යක්ෂ බලවේගය යන්න බෑයි. පියාණන් වහන්සේට ඉදිරිපිට ක්‍රිස්තුස් වහන්සේගේ ඒ මිලය තාමත් තියෙනවා. பிதாவினிடத்தில் போய் என்னையும் உங்களையும் அவன் குற்றம் சாட்ட முடியாது. ஏனென்றால் எனக்கும் பிதாவுக்கும் நடுவில் கிறிஸ்துவின் பலி, அங்கே கிறிஸ்து தொங்கினதான அந்த சிலுவையின் பலி இன்றும் பரலோகத்தில் இருக்கிறது. இன்றும் பேசிக்கொண்டிருக்கிறது அந்த பலி எனக்காக உங்களுக்காக. அதனால்தான் நாம் பிழைத்திருக்கிறோம். சாகாமல் பிழைத்திருக்கிற காரணம் என்ன தெரியுமா? எவ்வளோ நேரம் சில காரியங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம், தேவனுக்கு விரோதமாய் நிற்கிறோம், ஆனாலும் கிருபை பெற்றிருக்கிறோம். ஏன் தெரியுமா? இந்த பலி இங்கே நிற்கிறது அல்லவா, அந்த பலி. அதுதான் அவர் சொல்லுகிறார், ரிமெம்பர் திஸ், இதை நினைவு கூறுங்கள். ஏனென்றால் அந்த பலியினால் அவர் வெற்றி சிறந்தார். அவர் வெற்றி சிறந்தார். அவர் வெற்றி சிறந்ததுனால எனக்கும் உங்களுக்கு வெற்றி உண்டு. அந்த வெற்றி எங்கே இருக்கிறது? உபாகமம் 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14 வரை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. இதை பற்றிக்கொள்ளுங்கள், இதை பிடித்து கொள்ளுங்கள். வெற்றி யாருக்கெல்லாம் வேணும்? வெற்றி எங்கே உண்டு? சரி, வேணும்னு சொல்லிட்டோம், எனக்கு வெற்றி வேணும். எத்தனை பேர் சொல்லுங்க, வெற்றி வேண்டும்? ஜெயகிரான ஹோனி, ஐ நீட் விக்டரி. பட் தென் வேர், ஃப்ரம் வேர்? எங்கே அந்த வெற்றி இருக்கிறது? இங்கே சொல்லுகிறார் 30ஆம் அதிகாரத்தில் உபாகமம், டியூட்ரானமி சாப்டர் 30 verse 11 to 14 வரை பார்த்தீங்கன்னா, அது ஒரு மறைப்பொருள் அல்ல. அந்த வெற்றி இங்கே தான் இருக்கு, அது மறைவா இல்லை. இட் இஸ் நாட் அ ஹிடன் திங்ஸ். அது தூரமாயும் அல்ல. தூரம் என்று சொன்னால் அது வானத்துக்கு ஏறி வானத்துக்கு நீ போய் எடுப்பதற்கு அந்த அளவு தூரம் கிடையாது. இன்னைக்கு சூரியன்கிட்ட போகணுன்னா எத்தனை கோடி 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 பில்லியன் இயர்ஸ் ஆகுமா? அவ்வளோ தூரத்தில் இருக்கான். யோசிச்சு பாருங்க. ஒரு கிரகணங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதா அப்போ எழுதி வச்சிருக்கிறாரு.
உபாகமம் எங்கே இருக்குது? இன்றைக்கி இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானிகள். அன்னைக்கு அங்கே தேவன் ஆவியான சொல்லுறார், நீ தூரம் கிடையாது, அல்லது நீ சமுத்திரத்தை கடந்து போய், எத்தனோ சமுத்திரத்துக்கு நீ கடந்து போய் எடுப்பதற்கு அது சமுத்திரத்தை கடந்தும் அல்ல. මේ ජයග්‍රහණ කොයිද තියෙන්නේ? ආකාශ උඩට ගිහිල්ලා ගන්න එච්චර දුරත් නෑ. නැත්නම් මේ සමුද්‍රத்துக்கு என்னது, கடல் கடந்து මුහුද, right? මුහුදට ගිහිල්ලා ගන්න ඒක එච්චර දුර නෑ. මුහුද කියනකොට තමයි මට මතක් වුණ කතාවක්. ඒ පොඩි කාලේ ගොඩක් මේ මුහුද ගැන කතා කරනවා. කියන්නේ රජුරුවෙක් ඉන්නවා, එයාට පුතෙක් ඉන්නවා, නැත්නම් තව රජුරුවෙක් දුවෙක් ඉන්නවා. මොකක් කර ප්‍රශ්නයක් ඇවිල්ලා එයාට මොනාරි හුණියමක් කරලා එක්ක එයාට මොනාරි බේත් ගේන්න වෙනවා, මලක් ගේන්න වෙනවා, ගලක් ගේන්න වෙනවා. ඉතින් මුහුද හත් මුහුදක් යන්න කියනවා. ඉතින් ඒ රජතුමා යනවා හත් මුහුදක් ගිහිල්ලා ඒක අරන් එනවා. මේ බේත ගාල හරි ගල හරි මල හරි මොන හරි ගේනවා. ගෙනල්ලා ඒ රජිනීට දුන්නම එයා නැගිටින. ඊට පස්සේ දෙන්නම බැඳගෙන ඉන්නවා. பழைய கதை, சமுத்திரங்கள் 7 கடல் தாண்டி 7 சமுத்திரங்களை தாண்டி ஒரு ராஜாத்தியை காப்பாற்றணும், ராஜகுமாரியை காப்பாற்றணும்னா இளவரசன் போவார். அம்மாவுக்கு ஏதாவது மருந்து வாங்கிட்டு வா, கசகசா வாங்கிட்டு வா, ஏன்னா போக மாட்டாங்க. கடைக்கு போயிட்டு வானா முடியாதும்பாங்க. ஆனால் அவள் விரும்புகிற பொண்ணுக்காக 7 கடல் தாண்டினாலும் போயிட்டு வரேன். அந்த அன்பு அப்படி. ஸோ சமுத்திரத்தை தேடி போவதற்கு அது சமுத்திரத்தை கடந்தும் அல்ல, அது வானத்திலும் அல்ல, வானத்துக்கு மேலாக நீ ஏறி பார்ப்பதற்கு அடுத்தது அது மறைவானதும் அல்ல. உபாகமம் 29:29 சொல்லுகிறது, அதாவது அது மறைந்திருக்கிறது எல்லாமே தேவனுடையது. ஒன்று மறைவ එකක් සංගවිල තියෙනවා නම් හොයන්න යන්න එපා. ඒක දෙවියන් වහන්සේට. එයා සංගවල තියෙනවා, උත්තරයක් නැහැ. සංගවිල තියෙනවා. ඇයි මේක මෙච්චර කල් උත්තරයක් නැත්තේ? මම මේ අවුරුදු ගාණක් යාඥා කරනවා. ඇයි ඒක උත්තරයක් නැත්තේ? ඒක සංගවිල තියෙනවා නම් සංගවිල තියෙන ඒවා දෙවියන් වහන්සේට අයිති. மறைந்திருக்கிறது தேவனுக்கு சொந்தமானது. ஏன் அப்பா இத்தனை வருஷங்களாகி விட்டது? ஏன் இதுக்கு வெளிப்பாடு இல்லை? ஏன் இது எனக்கு சொல்லாமல் இருக்கிறீர்? மறைந்திருக்கிறது என்றால் அது தேவனுக்குரியது. ஏகே රහසක් තියෙනවා උන්වහන්සේ ඒ වෙලාවට ඒක එළිදරව් කරයි. එළිදරව් වෙලා තියෙනවා නම් ඒක අපේ. ஒன்று வெளிப்பாடாய் இருக்கிறது என்றால் இப்பொழுது உங்களோடு நான் பிரசங்கம் பண்ணுகிற ஒவ்வொன்றும் வெளிப்பாடு. ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் வந்து உங்களுக்கு சொல்லுகிறார்கள் என்றால் இந்த வேதத்தின் ரகசியங்களை அது வெளிச்சத்துக்குள் வந்து வெளிப்பாடு. வெளிப்பாட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மறைந்து கிடக்கிறதுக்கு நீங்கள் கேள்வி கேட்க போக வேண்டாம். ஏன் இது, எதற்காக, ஏன் நடக்கவில்லை, எப்படி நடக்கும், மறைந்திருக்கிறதை நோண்டி கேட்க வேண்டாம். அமைதியாக இருப்பது நல்லது. ஆனால் வெளிப்படுத்தப்பட்டவைகளை நாம் கேட்கலாம். ஏனென்றால் வெளிப்படுத்தப்பட்டவைகள் சத்தமாய் வருகிறது. උන්වහන්සේ එළිදරව් කරනවා නම් ඒක ශබ්දයෙන් පිටත් වෙනවා. ඒක දේශනාවෙන් නැත්නම් දෙවියන් වහන්සේ යම් කිසි දෙයක් කියනකොට ශබ්දයෙන් ඒක එළිදරව් වෙනවා. ඒක එළිදරව් වෙනකොට අපි ඒක අසන්න ඕනි. ඒක තමයි අපේ ජයග්‍රහණයට උත්තරේ. දැන් මේ ජයග්‍රහණ උත්තරේ කොයිද දෙන්නේ? ඒක නැවත වරක් අපි කියමු. උපාගම දිවිති කතාව 30:14. දිවිති කතාවயா? 30:14. அதாவது உபாகமம் 30:14 எங்கே எல்லாரும் பைபிள் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த வெற்றி எங்கே இருக்கிறது? இந்த வெற்றி ஏனென்றால் அந்த வெற்றியை அதுக்கு முன்பதாக நாங்கள் ஒரு இடத்துல வாசிப்போம். யோசுவா 1:8. ஜோஷுவா chapter 1:8. அங்கே சொல்லுகிறார், இந்த புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. எதை விட்டு? எல்லாம் சொல்லுங்க. ஓ மே வச்சனைய நும்பගේ முකේ අයින් වෙන්න එපා. ඔයාගේ මුකෙන් ඈත් වෙන්න එපා. இந்த வசனமானது உன்னுடைய வாயை விட்டு பிரியக்கூடாது. அவர் ஏன் சொல்லுகிறார்? ஏன் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது? வாயிலே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பிரமாணம், வேதாகமம் வாயிலே இருக்க வேண்டும். அங்கே பார்க்கிறோம், கடைசியாக சொல்லுகிறார் அதே யோசுவா 1:8 அப்பொழுது நீ உன் வழியை வைக்க பண்ணுவாய். ப்ராஸ்பரஸ் அண்ட் சக்சஸ். இன்னைக்கு வந்து ப்ராஸ்பெரிட்டி அப்படிங்கிற ஒரு வேர்டு பயங்கரமாக கிறிஸ்தவ சமுதாயத்தில் போயிட்டுருக்கு. கிறிஸ்டியானி மே கேனே ඇතුලේ මේ ප්‍රොස්පෙරිටි කියන්නේ මේ සප්‍රමෝ ක්‍රිස්ටිගේ શબ્ද නම් සපලත්වය. මේ සපලත්වය කියන්නේ ඔව් මේ ගැන දැන් කියන්නත් බය, කියන්නත් ඕනි. මිනිස්සු එකට විරුද්ධයි, මිනිස්සු එකට ඕනි කියනවා. මේක හරි කියනවා ආසයි බයයි කියලා කියනවනේ. ඒ වගේ තමයි. මට ආසයි, නමුත් මට බයයි.
සඵලවත් ඕනේ නමුත් ඒ ගැන කතා කරන්න බයයි. සඵලවත් කියන එක හරි හොඳයි. හොඳ ක්‍රමයෙන් ඒක කරනවා නම් හොඳයි. නිකන් අර අපි මේ ඉස්කෝලේ කාලේ කතාවල් ආලේ තියෙනවනේ. ඒක අම්මා කෙනෙක් මේ සල්ලි නැල්ලු පුතාට කිව්වලු මේ හරකේ කියන විකුණලා ඒකට සල්ලි ගෙන්න ගිහම එයා හරකේ විකුණලා බෝංචි මූටක් ගෙනවලු. අම්මට තරහ වෙලා බෝංචි මූට විස කරාලු එළියට. හරකේ විකුණලා බෝංචි මූටක් ගෙන්නයි ඒක විස් කරාම උදේ බලම බෝංචි ගහක්ලු. එහෙම එනවයි. එහෙම එන්නේ නැහැ. නමුත් ආවා. බෝංචි කරාල ඔක්කොම ලොකු ගහක් වුණා. මේ ළමයා උඩ ගියාම ඒ හිටියලු ලොකු මේ හරකට වඩා ලොකු මිනිහෙක් හිටියලු. ඒ මිනිහා පොඩි මේ කැලක් මොනාරි ලී කැලක් වගේ අරගෙන මේම කියලා කිව්වලු මේක ඕනේ අරක ඕනේ කොහොම ඒක ආවලු. right දැන් අපිට හරි ආසයි ඒ වගේ තමයි. අපිට මොනවත් ඕනේ அந்த ஒரு கதை இருக்குல்ல, அம்மா போய் பையன்கிட்ட சொல்லுவாங்க அந்த மாட்டை விற்றுட்டு காசை கொண்டா கடன் அடைக்கணும். அவன் போயிட்டு ஒரு போஞ்சு மூட்டையை வாங்கிட்டு வந்துடுவான். அம்மா தூக்கி வீசுவாங்க ஜன்னல் வெளியால், இதே நீ கொண்டாந்துன்ட்டு. அது அடுத்த நாள் பார்த்தா போஞ்சு மரமாக வந்துடும். அவன் இந்த மரத்து மேலே ஏறி போய் பார்ப்பான், அங்கே அரக்கன் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு ஒரு சின்ன கட்டையை வச்சுக்கிட்டு எச்சை தொட்டு தொட்டு எனக்கு சாப்பாடு வா, சிக்கன் 65 வா, எனக்கு அது வா, பாயாசம் வா, பிரியாணி வா. அம்மாவுக்கு வேலையே இருக்காது போகுது. ஒரு கட்டையை மட்டும் கிடச்சிருந்தா வீட்டில் போய் கட்டையை எச்சை தொட்டு தொட்டு கேட்டுகிட்டே இருக்கலாம். இப்படி தான் நாங்கள் ஆசைப்படுகிறோம் கிறிஸ்தவர்கள். வேதத்தை வாசிக்க தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை. இயேசுவின் நாமத்தில் வருவதாக, இயேசுவின் நாமத்தில் அது கிடைப்பதாக, இப்படியே எச்சை தொட்டு தொட்டு என்ன செய்யுது, காலமெல்லாம் பூசிட்டு இருக்கணும். இல்லை இல்லை, ஒரு முறை இருக்கிறது, ஒரு முறை இருக்கிறது. உங்களுக்கு ஒரு ப்ராஸ்பெரிட்டி வரணுமா, நீங்கள் சக்ஸஸ் ಆಗணுமா, ಒಬ್ಬට ಸಫಲවත් ඕනිද, ඔයාට ජයග්‍රහණය ගන්න ඕනිද, ගන්න ඕන ක්‍රමයක් තියෙනවා. நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா, நீ நன்மையாய் புசிக்க வேண்டுமா, நீ நன்றாய் இருக்க வேண்டுமா, அப்படி என்றால் ஒரு காரியம் செய்ய வேண்டும். வார்த்தை உன் வாயை விட்டு அகலக்கூடாது, பிரியவே கூடாது என்று சொல்லுகிறார். வச்சனிய முக்கிங் கட்ட அறியான போனாது கீழே தமுச கட்ட அறியாம போ மூசல கட்டாக் කියනවනේ එම මට සිංහලෙන් තමයි ඕව එන්නේ. බෝක්කු කටක්, මුස්සල කටක්, අර කට, මේ කට, මොකටද? ඔක්කොම කට ට ඉතුරු එක ඔයගොල්ලෝ කියා ගන්න. ரைட். யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் சில சொல்லுவாங்க வாய் திறந்தாலே, தமிழில் எப்படி இருக்கு, சிங்களத்தில் நான் வருது நல்லா, தமிழில் என்னது மூசலை அப்படிம்பாங்க. அதுக்கு என்னென்னா சனியே உன் வாயை திறந்தியா. சிலர் இருக்கிறாங்க, நம்ம இன்றைக்கி போனால் அதை கடை வாங்கலான்னு, அது வாங்க இயலாது, உடனே அட்டி வாயில் ஒரு அட்டி ஓங்கி. சிலர் இருக்கிறாங்க அப்படியே ஹக்குன்னு அதை போடுவாங்க. சில வீடு பார்த்துருக்கீங்களா, அது வாங்க இயலாது, அட்டி ஓங்கி வாயில். பேசக்கூடாது நாங்கள் தவறான காரியத்தை. வாயில் என்ன இருக்க வேண்டும்? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உங்கள்கிட்ட நான் அன்பாக தான் இருக்கிறேன்னு உருன்னு முகத்தை வச்சுக்கிட்டு அன்பெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பொய். அது அது கொண்டே பேந்து பொச்சினோன்ட்டு வக்கியாப்பான். அது சிங்களத்தில் தான் வருது. சிலர் இருக்கிறாங்க, நான் அன்பு இருக்கு எனக்கு, ஆனால் முகத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே உறக்க மாதிரி வச்சுருப்பாங்க, புளி மாதிரி இருக்கும். கேட்டால் சொல்லுவாங்க அதில் அன்பு இருக்குது. சான்ஸே கிடையாது. சுரண்டி பார்த்தா கூட அன்பு இருக்காது. என்ன தெரியுமா இருக்கும்? வம்பு தான் இருக்கும். வம்பு இருந்தால் தான் முகம் அப்படி காட்டும், புளிச்சுக்கிட்டு காட்டும். வம்பு இருந்தால் தான் விசுக்கிக்கிட்டு போகும். அன்பு இருந்தால் கழுத்து இப்படிலாம் போகாது, அங்கே தான் இருப்பாங்க, அங்கே தான் உட்காந்துருப்பாங்க, இப்படி தான் இருக்கும் கழுத்து, போகும் வரைக்கும் இப்படியே இருக்கும். பிறகு வந்து பாம் போட வேண்டியது தான். நோ, நானும் நீங்களும் விசேஷித்தவர்கள். என்னையும் உங்களையும் தேவன் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். தேவன் எங்களுடைய பாவங்களை மன்னித்து இருக்கிறார், வெற்றியை கொடுத்திருக்கிறார். அந்த வெற்றி எங்கே இருக்கிறது என்றால், உபாகமம் 30ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அந்த வெற்றி எங்கே இருக்கிறது என்றால் 14ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஒக்கும்லாம் இங்கிலீஷ் தமிழ் சிங்களம் என்னென்ன பாஷை வச்சிருக்கீங்களோ 30 14 1 2 3. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. ஹல்லேலூயா. எங்கே இருக்கிறது வெற்றி? வாயிலும். வெற்றி எங்கே இருக்கிறது? அம்மானால தான், அப்பானால தான், அண்ணனால தான், மச்சானால தான், ஜனாதிபதினால தான், பிரதமர்னால இல்லை. உன் வெற்றி எங்கே இருக்கிறது? உன் வாயிலே இருக்கிறது, உன் இருதயத்திலே இருக்கிறது. அப்படி என்றால் உன் இருதயத்திலே இந்த பிரமாண புத்தகம் இருக்க வேண்டும். இது முழுவதுமாய் உன் இருதயத்திலே இருக்க வேண்டும், உன் மனதிலே இருக்க வேண்டும்.
மனம் என்பது பொல்லாத ஒன்று. இருதயமும் அப்படித்தான். இருதயத்தை சொல்லுகிறார் மகா திருக்குள்ளதும் கேடு உள்ளதும். ஆனாலும் வார்த்தை வரும் என்றால் வார்த்தையை மட்டும் வைத்துக்கொள்ளும். எந்த நாளும் நான் இதை எப்பயும் சொல்கிறோன்னு தான், சாப்பிட்ட மேசையில் இருக்கும் வரைக்கும் ஒரு 4 மாம்பழமோ ஆப்பிளும் இருக்குது, நல்ல தோதல் இருக்குது, ஐஸ்கிரீம் இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது, கசப்பம் ஒன்றுமே இல்லை. அது அதுலேயும் இருக்க வரைக்கும் என்னது நல்லது. வாயில் போட்டால் ருசி. எல்லாம் சொல்லுங்க ருசி ருசி. சொல்லலாம் தம்பி சொல்லுமா ருசி. தொண்டைக்கு கீழே போனா என்னது அது சொல்லுங்க. வயிற்றுக்கு வந்து விட்டால், அதற்கு கீழே வந்து விட்டால், வெளியே போனால் இதே மாம்பழம் தான் இங்கே இருக்கிறது. எப்படி இருக்கு? இதே அன்னாசி தான் இங்கே இருக்கிறது. நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எதை உங்கள் இருதயத்தில் வைத்திருக்கிறீர்கள்? இதை வைத்திருக்கிறீர்களா, இதை வைத்திருக்கிறீர்களா? தீட்டு உள்ளது. ஆண்டவர் சொல்றார், உள்ளே சாப்பிடுகிறது ஒன்றும் தீட்டு கிடையாது, இங்கே இருந்து வருகிறது தான் தீட்டு. தீட்டுனா என்னது? அசிங்கம், அசுத்தம், அருவருப்பு. அப்போ உன் இருதயம் எதினால் நிரம்பி இருக்கிறது? உன் இருதயம் தான் வெற்றி. வெற்றியை கொண்டு வருவது உங்கள் இருதயம் தான். அப்போ உங்கள் இருதயத்தில் இருக்க வேண்டியது பிரமாணம். இந்த பிரமாணம், இந்த வாக்குத்தத்தம், இந்த உடன்படிக்கை, இதை வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் இதை வைத்து இருதயத்திலே வைத்து அதை மனதிலே தங்க வைக்க வேண்டும். ஆனால் மனம் படாத பாடுபடும். லாஸ்ட்டு இங்கே பிரசங்கம் பண்ணேன், எங்கே பிரசங்கம் பண்ண நினைவில்லை, இங்கே தான் பண்ணல. 50,000 மோர் தென் 50,000 தாட்ஸ் வருமா? எண்ணம் எவ்வளோ வருமா ஒரு ஆளுக்கு? ஒரு நாளைக்கு 50,000. எத்தனை? நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் அதை டெஸ்ட் பண்ண போய் பைத்தியமே ஆயிடுச்சு எனக்கு. இப்படி உட்காந்துக்கிட்டு ஏதாவது நல்லா தான் பேசிட்டு இருப்பேன். அப்படி துணி அயன் பண்ணணும், அது இங்கே எதை எடுத்து வைக்கிற, எந்த பெட்டியில் எண்ணத்தை கொண்டு போகிறது, அதை கொண்டு போகிறதா, இதை கொண்டு போகிறதா, அப்புறம் திருப்பி அங்கேருந்து வர்றது, திருப்பி வசனத்தை வாசிக்கிறது, அப்புறம் இது வாங்கணும், தம்பிராஜிட்ட சொல்லணும், அதை வாங்கிட்டு வர சொல்லி, இவங்ககிட்ட இதை சொல்லணும், விக்டோரியாட்ட இதை எடுத்து வைக்க சொல்லணும், அப்படியே போயிடுறது. ஐயோ, இந்த மனதை கட்டி இழுக்கிறது 10 எரும மாட கூட இழுத்துடலாம். மீ හරක 10 දෙනෙක්ව එකත් මේම අදින්න පුළුවන්. හැබැයි මේ මනස තියෙනවනේ හරි භයානකයි. அதனால தான் ஸ்கூலில் படிக்கும்போது என்னது, மனம் போன போக்கெல்லாம், அது சும்மா படிக்க மாட்டேன், மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். நீங்கள் அப்படி எத்தனை பேர் அப்படி படிச்சிருக்கீங்க? ஆரம் செய்ய வீரும்பு ஆறுவது சினம் ஈவது படித்ததே இல்லையா? பாலப்பொதுனி சிஸ்டர் படிச்சிருப்பீங்களா? மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம்னு இங்கே பாடிக்கிட்டு எங்கேயோ போகும் மனம். அம்மா என்ன செஞ்சு வச்சுருக்காங்க, ரொட்டி செஞ்சுருக்காங்களா, சோறு செஞ்சுருக்காங்க, எங்கள் அண்ணன் முன்னுக்கு போனால் அவன் எடுத்து சாப்பிட்ருவான், அக்கா போனால் அதை எடுத்துருவா. மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். ஆனால் மனம் போயிடும். லேசு கிடையாது. இதை ட்ரெயின் பண்ணணும். அதனால தான் சொல்றாரு, ட்ரெயின் யுவர் செல்ஃப். உன்னை பயிற்சிவி. இந்த வாரம் முழுவதும் வேற ஒரு ட்ரெயினும் வேணும். இந்த மனதை நீங்கள் ட்ரெயின் பண்ணி வைங்க. ஏனென்றால் இருதயத்திலே வார்த்தை இருந்து, இருதயத்திலே வார்த்தை இருந்து இங்க என்ன இருக்கு? என்னங்க வச்ச என்ன பழம்? மாம்பழம், அன்னாசி, தோதல் எல்லாம் இங்கே வச்சேல்ல. இது இருதயத்தில் இருக்கிறது. இது சரியாக இது சாப்பிட்டு இதில் இருக்கிற நல்லதுகள் எல்லாவற்றையும் அது எடுத்து, அதுக்கு நம்ம சரீரத்துக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்து கழிக்கிறது வேறு, கழிவு வேறு. ஆனால் கழிய முன்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே இறப்பைக்கு போனது என்ன செய்து? அங்கே போய் அங்கே ஒரு செட் ஆஃப் மெஷின் இருக்குல்ல, ஈரல் என்ன சொல்லுங்களேன், சிறுகுடல் பெருகுடல் அது இது எல்லாம் என்ன செய்யுது? நான் யோசிச்சு பார்த்தேன், எப்படி அதெல்லாம் எடுத்துட்டு தேவையில்லாததான் பிரித்து அனுப்புது பாருங்களேன். இது எந்த ஸ்கூலுக்கு போச்சுது இந்த வயிறு? யோசிச்சு பாருங்க. அது வேலையை பிறந்த நாளிலிருந்து இறக்கும் வரையிலும் செய்தா இல்லையா? இல்லையா? தனக்கு எடுக்க வேண்டியதெல்லாம் எவ்வளவு எடுக்கணுமோ இப்போ எடுக்க விடாமல் அந்த 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 சத்துப்பான பொருள்களை எடுக்க விடாமல் அடைப்படுகிறது தான் கொழுப்பு. அதிக கொழுப்பு இருந்தால் என்ன செஞ்சிடும்? அதை எடுக்காமல் அதுதான் பிரச்சனைகள் வர்றது.
ஸோ நம்முடைய சரீரத்தை வைத்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஸோ அந்த எப்படி அதை எடுக்கிறது? அதே போல் நானும் நீங்களும் இந்த வார்த்தையாகிய ஆகாரத்தை இங்கே வைத்திருக்கிறோம் என்றால் அதை சாப்பிட வேண்டும். அதை சாப்பிட்டு ஆப்பிளை சாப்பிட்டா அது எங்கே போகும்? ஆப்பிள் ගෙඩියක් කෑවත් කොයිද යන්නේ? මොලේටද යන්නේ? බණිනුට කොහමද බණින්නේ? මොලේ නැහැ කියලා බණින්නේ. බඩ නැහැ කියලා කවුරු බැලලා තියෙනවද ඔයගලන්ට? யாராவது ஒருத்தர் வந்து ஆப்பிளை சாப்பிட்டு கொடுத்த நேரத்தில் ஏதாவது வேலை செய்யலன்னு என்ன சொல்லுவாங்க? முட்டாள், மூளை இல்லையான்னு கேட்பாங்க. யாராவது வயிறு இல்லையா உனக்குன்னு கேட்டிருக்காங்களா? இல்லை, வயிறு நல்ல அழகான வேலை செய்யுது. சாப்பிடுகிறோம், வயிறுக்குள் போகிறது, அது செமிக்கிறது. அதே போல தான் கேட்கிறோம். சொல்லுங்கலாம், கேட்கிறோம். என்ன சொல்ல? கேட்கிறோம். எதை கேட்கிறோம்? අහනවා. මොනවද අහන්නේ? ඕපදූප අනං මනං මෙයා කියපු දේවල් අයා කියපු දේවල් නෑ. ඒ ඔක්කොම එක පැත්තට දාන්න ඕනේ. කොහොමද පොලොස් ගෙඩියක් කොස් ගෙඩියක් ගෙනාවන කොස් සම්පූර්ණයෙන් කනවද අපි? பொலோஸ் கொண்டாந்து அப்படி முழுக்க சாப்பிட்றோமா? இவ்வளோ பெரிய பொலோஸ் கொண்டாந்து இவ்வளோட்டு தான் இருக்கும். ஏன் அவ்வளவும் என்னது? தோளு துருத்தியும். சமார் வேளாவட்ட ஆன வேளாவே போதேவல் விசுக்கிறாண்ட ஓன வேணவா. நிறைய காரியங்களை கேட்கும் பொழுது அந்த கேட்கிற நேரத்தில் என்ன செய்யணும்? காதலேருந்து வெளியில் என்ன செய்யணும்? வீசிடணும். கெசல் கண்ணக்கூட்ட கோமத கண்டோனி சொல்லுப்பா. පොත්තත් කණ්ඩෝනි. මේක දන්නවනේ පොත්ත ගලවල කණ්ඩෝනි කියලා. මේක කොච්චර කාල කියලා දෙනවා. ඒ වගේ තමයි අනාවශ්‍ය දේවල් අසනවා නම් ඒක විස කරන්න ඕනි. කියන්නේ විස කරන්න ඕනි. சொல்லுங்க, வீச வேண்டும். எப்படி வீசணும்? சுத்தி வீசிடணும். சுற்றுவாங்க பொடி காலம். මට මතකයි අපි ආච්චිලා අල්ලපු ගෙවල් වල නෑ මේ මොනාරි පොට්ටන එකක් හදලා මේක තූ ගාන්න අපි කෙල ගන්නවා. ඒකට හොඳටම தூக்கி வீசிடணும் தேவையில்லாதது. அந்த தோலை எங்கே கொண்டு போகக்கூடாது? அந்த தோல் இங்கே தானே போகுது. வார்த்தை இங்கே வாழைப்பழம் போகுது. කෙසල් මෙතනින් කනවා බඩට යනවා. වචනය මෙතනින් ගිහිල්ලා අනාවශ්‍ය දේවල් විස කළා හදවතට ගෙනලා හොඳ දේ තියාගන්න ඕනේ. හොඳ දේවල් මෙතන තියාගෙන ඉන්නකොට මෙතන ஆல்ரெடி மூட்டை காண. அதாவது சில நேரம் வீடு க்ளீன் பண்ணுவோம். இப்போ நீங்களாம் புது வீட்டுக்கு போகிற நேரம் பழைய வீட்டிலேருந்து எத்தனை மூட்டை வீசியிருப்பீங்க? ஒரு 2-3 மூட்டை வீசியிருப்பீங்க. அப்போ 2-3 மூட்டை அங்கே தான் இருந்திருக்கு. ஒரு வருஷமாக இருந்திருக்கு. ஆமாம், நான் இதை அப்போவே கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், எத்தனை மூட்டை வீசுனீங்கன்ட்டு. எப்போவுமே வீடை க்ளீன் பண்ணும் பொழுது மூட்டையை வீசுகிறோமா இல்லையா? யாராவது சொல்லுப்பாங்க தான் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி ஒன்றுமே வீசலாமா? எங்கே தான் குப்பை சேர்ந்துருக்குமோ? அதே போல தான் இந்த வீட்டிலே க்ளீன் பண்ண குப்பை வெளியே வரும். தேவையில்லாதது உள்ளே போயிருக்கும். 50,000 எண்ணங்கள் என்றால் 50,000 සිතුවිලි එනවලු මුලේට சீக்கிரனாலு தவசகட்ட. ஒரு நாளைக்கு 50,000. அந்த 50,000த்திலே கண்டுபிடித்திருக்கிறார்கள் 3 வேதாகமம் அதை 3ஐயும் அழகாக சொல்லுகிறது. 3 காரியங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குமா. நீங்கள் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு பர்சனலாக தொடர்ந்து என்ன வந்துட்டு இருக்குது? திருப்பி 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 கண்ணை மூடினாலும் அதுதான், சாப்பிட்டாலும் அதுதான், தூங்கினாலும் அதுதான். என்ன வரும்? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஒரு தாட் ஒன்று வந்துகிட்டே இருக்குது. சும்மா சொல்லாதீங்க, ஆத்தும அறுவடை தான் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. என்ன கொடுக்கலாம் ஆண்டவருக்குன்னு வந்துகிட்டே இருக்கு. சும்மா சும்மா சொல்லுங்களேன். என்னம்மா? කාසු ඉල්ලන්න යොස්සනවරු සල්ලි නැහැ කියලා කල්පනාව කියනවා. ඔව් හරියට එයා කිව්වා. කී දෙනෙක්ට ඒ කල්පනාව නැවත එන්නේ? அப்பாடா, உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணேன்னா நாம இங்கே விழுந்துடுறேன். ஓகே, லலிதாவுக்கு வேற காசு வேணும், காசு வேணும், காசு வேணும். மற்றவங்களுக்கு வராது. உங்களுக்கு ராஜேஷ்கெல்லாம் வரவே சும்மா வயிற்றுங்க, அவ்வளோதான். நான் தான் முடிக்க போகிறேன். இல்லை, அதாவது காசு வேண்டும். வேற என்னது? வேற சாப்பாடு. பாரு, சாப்பாட்டு ராமன். என்ன சமைக்க அம்மாமாருக்கு என்னது? அப்பா, பல்ல குத்திட்டு இருக்கும்போது அடுத்த நேரம் என்ன சாப்பிட்றது? வாயை கொப்பளிக்கும் போது அந்த நேரம் கேட்டால் கோமா வரும். இல்லை, கேட்குற நேரம் ஒன்று இருக்குது. சாப்பாடு எப்போ போய் கேட்கலான்ட்டு இல்லையா? சாப்பாடு. இன்னொன்று வேற என்னது? வேலை.
நாளைக்கு வேலைக்கு போகணும், நாளைக்கு வேலைக்கு போகணும் வேலை. அப்போ பணம், வேலை, சாப்பாடு, இந்த மூணும் என்னதான், இந்த மூணு என்னது வந்துக்கிட்டே இருக்குது. சரி, நான் 3 பரிசுத்த வேதாகமம் எதை சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து எதற்காக வெற்றி சிறந்தார்? அன்பானவர்களை, கிறிஸ்துவுக்கு முன், சிலுவைக்கு முன், இன்றைக்கு பாருங்கள், சிலுவைக்கு பின் பாருங்கள். අදද කුරුසියට ඉස්සෙල්ලා කුරුසියට පස්සේ කුරුසියට ඉස්සෙල්ලා අපි කොහොමද හිටියේ කුරුසියේ පස්සේ අපි කොහොමද ඉන්නේ අපි කුරුසියේ පස්සේ බලන්න හොඳ නැහැ කුරුසියේ ඉස්සරහ බලන්න හොඳ නැහැ කුරුසියෙන් පස්සේ මොනවද කරලා තියෙන්නේ කියලා තුනක් කරාලු பாவம் சாபம் வியாதி மனதில் 50,000 எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லவா இந்த 50,000 எண்ணங்களையும் சிலுவையில் என்ன செஞ்சாராம் ஆணி அடித்தார் இது சொல்லணும் நீங்க கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 14 என்ன சொல்லுகிறது சிலுவையிலே ஆணி அடித்தார் எதை ஆணி அடித்தார் இந்த 50,000 எண்ணங்களையும் சிலுவையிலே ஆணி அடித்தார் அதனால தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம் கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது எண்ணங்களை சிறைப்படுத்து எண்ணங்களை என்ன செய்ய வேண்டும் சிறைப்படுத்த வேண்டும் நானும் நீங்களும் எண்ணங்களை சிறைப்படுத்த வேண்டும் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நாம் என்ன பண்ணணும்னா அவைகளால் 4 வாசிக்கிறேன் எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலன் உள்ளதாக இருக்கிறது அவைகளால் இங்கே பாருங்கள் அரண்கள்னு சொல்கிறோம் இல்லை கோமுதைக்கு சிங்களம் தீயன்னே இங்கிலீஷில் எப்படி இருக்கு அரண்கள் எங்கே அரண்களை உண்டு பண்ணுகிறோம் அரண்கள் என்ன சுவர்கள் பெரிய பெரிய சுவர் கோட்டை மதில் அரண்கள் எங்கே கட்டுகிறோம் இந்த 50,000 தாட்ஸ் வருது இல்லை இந்த 50,000 தாட்ஸ் என்ன ஆகிறதா எங்கள் மைண்டில் பெரிய கோட்டை பெரிய பெரிய கோட்டை கட்டிடுவோமா அரண்கள் அப்போ அந்த அரண்கள் என்ன செய்யுது இந்த கோட்டையெல்லாம் கட்டின உடனே நல்ல கவனிங்க இந்த அரண்களினாலே என்னுடைய எண்ணங்களிலே கோட்டைகளை கட்டின உடனே இந்த வார்த்தை உள்ளே போக முடியாது இப்போ இதுக்குள்ளால போகுமா இதுக்குள்ளால போக முடியுமா ஏனென்றால் இது சுவர் அப்போ இந்த வார்த்தை மனதுக்குள்ளே போகாது ஏன் இங்கே அரண் போடப்பட்டிருக்கிறது இந்த அரண் என்னது நான் என்ன சாப்பிட்றது நான் என்ன வேலை செய்கிறது நான் என்ன செய்வேன் எங்கே போவேன் யார் எனக்கு யாரும் கிடையாது இப்படியே தானா அரண்கள் இதெல்லாம் அரண் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிளாக் கட்டிடணும் ලොකු මේ වගේ මේ පවුරක් බඳිනවා අපි කොහමද මට කරන්න බෑ මට එහෙම තමයි මට එන්නේ නැහැ මාව කවුරුත් බලන්නේ නැහැ මට දෙන්නේ නැහැ මම මොනවා කරත් හරියන්නේ නැහැ ඔය වගේ අපි කතා කරනකොට ඒවා ඔක්කොම ලොකු බිත්තියක් වෙනවා நான் தவறானவைகளை நெகட்டிவாக பேசும் பொழுது தவறானவைகளை பேசும் பொழுது இவ்விதமாக ஒரு அரண் வந்து விடுகிறது இந்த வார்த்தையை நீங்கள் அனுப்ப வேண்டும் இப்போ இந்த வார்த்தையை மனதுக்கு அனுப்ப வேண்டும் மனம் ஐம்புலன்களுக்கு அனுப்பும் மனம் தான் ஐம்புலன்களுக்கு அனுப்பும் ஆனால் அனுப்ப முடியாது ஏன் இவ்வளோ பெரிய அரண் இருக்கிறது ஆகவே வேதம் சொல்லுகிறது என்னதான் அந்த அரண்களை நாம் என்ன பண்ண வேண்டுமா எங்கே போச்சு அது கடையில அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலன் உள்ளதாக இருக்கிறது அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமைகளை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் இப்போ நாங்கள் என்ன செய்யணும் இந்த அரண்களை சிறைப்படுத்தணும் இயேசுவின் நாமத்தில் என்ன சொல்லணும் இந்த அரண்களை நீ வராத நான் உன்னை நிர்மூலமாக்குகிறேன் தவறான எண்ணங்களை நீ வராத தவறான பயங்கள் வராத அப்படின்னு நாங்கள் என்ன செய்யணும் அதை நிர்மூலமாக்க வேண்டும் அப்போ எனக்கும் உங்களுக்கும் தேவன் அந்த பலனை கொடுத்திருக்கிறார் என்ன பலன் அரண்களை நிர்மூலமாக்க பலன் ஏனென்றால் வெற்றி வாயில் இருக்கு வெற்றி எங்க இருக்கு வெற்றி எங்க இருக்கிறது வாயில இருக்கிறது வாய்க்கு எங்க இருந்து வருகிறது இருதயம் சொல்லுங்க எல்லாம் கையை வைங்களேன் இருதயத்துக்கு எங்கே இருந்து வருகிறது இருதயத்துக்கு எங்கே இருந்து வருகிறது கேட்கிறதுனால் காதை பிடிச்சி காதை கொஞ்சம் மசாஜ் பண்ணுங்க அது நல்லது காதில் கேட்கறதுனால் வருகிறது சரியா அப்போது அது வாய்க்கு வர்றதுக்கு முன்னே ஒரு இடத்துக்கு போகணும் அங்கே தான் பிரச்சனையே நல்லா தான் கேட்டேன் பிரசவம் நல்லா தான் கேட்டேன் இருதயத்தில் தான் இருக்குது ஆனால் வாய்க்கு வர முன்னே அது எங்கே போகுது பைபாஸ் ஆகி மைண்டுக்கு போகுது மைண்டுக்கு போன உடனே மைண்டில் ஆல்ரெடி என்னெல்லாம் வச்சுருக்கிறோம் 15 வருஷத்துக்கு 28 வருஷத்துக்கு முன்னே உள்ள இத்து போன நல்லது இப்போ இதுக்கு 15 வருஷம் தான் ஆனால் இது கிளியலை நல்லா தான் இருக்குது சிலதெல்லாம் இருக்கும் இத்து போய் இருக்கும் கிழிஞ்சு பிஞ்சு இருக்கும் அதை தான் வச்சுருப்போம் நீங்கள் அப்படி தானே எடுக்கும்போது நிறைய வந்திருக்கும் தேவையில்லாதது தானே ஒரு 5 மூட்டை வீசியிருப்பீங்களா அப்போ 5 மூட்டையும் வேலை தேவையில்லாதது தானே ஒவ்வொரு 4 மூட்டைகளை வெளியிலே வீசுங்கள் தியானம் என்றால் என்ன தெரியுமா மூட்டைகளை வீசுவதும்
புது மூட்டைகளை உள்ளே எடுப்பதும். உட்கார்ந்து என்னென்னலாம் இருக்கும் தேவையில்லாதது கசப்புகள் எல்லாம் எடுத்துட்டு புதிதானவைகளை மனதில் வைத்தால் ஐம்புலன்கள் வழியாக வரும். அது எப்படி வரும்? ஐம்புலன்கள் எங்கே இருக்குது? மூக்கு, நாக்கு, வாய், இதுலாம் வரும். இந்த சரீரத்தில் வரும். சரீரத்தில் வர முடியாமல் இருக்கிறதுக்கு எது பிளாக்? உங்கள் குடும்ப பிளாக் கிடையாது, குடும்ப சாபம் கிடையாது, நாட்டு பிளாக் கிடையாது, சபை சாபம் கிடையாது, உங்கள் ஊழியக்கார சாபம் கிடையாது. எது? மைண்டு. சொல்லுங்கள், ஏன் மனம்? ஆமாம், மனமே நீ பண்ணின பாடுதான் நான் இப்படி இருக்கிறேன். அதனால தான் 1ஆம் கிளாஸில் என்ன படித்தோம்? மனம் போன போக்கிலே அது போகும் பாருங்க. ஐயோ, போகும். எங்கே? இந்த ஆராதனையில் இருந்து கனடா போயிட்டு வந்துடும், துபாய் போயிட்டு வந்துடும், இந்தியாவுக்கு போயிட்டு வந்துடும், மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடும். இங்கே தான் உட்காந்துருக்கும். வீட்டுக்கு போயிட்டு வந்துருக்கும், டீ குடிச்சிருக்கும், என்ன சாப்பிட்றது மெனு போட்டிருக்கும். இங்கே தான். இதிலே நீங்கள் ஜெயித்தால் ஜெயம் உங்களுக்கு தான். ஜெயம் உங்களுக்கு தான். வெற்றி இங்கே உங்களிடத்தில் தான் இருக்கிறது. வெற்றி வேறு. மாமா தான், மாமா கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருப்போம். மாமா கிடையாது, மாமா அத்தையும் கிடையாது. யாரு? யாரு? ஏன் வாய். சொல்லுங்க, எல்லாம் என் வாய் தான். சொல்லுங்களேன், 4 அடி அடிச்சு சொல்லுங்க, எல்லாம் உன்னால தான். ஆமாம், நீ அன்னைக்கு ஒழுங்காக சொல்லியிருந்தா அப்புறம் இன்னொரு இடத்துல அடிப்போம். சொல்லுவோம், எதால் அடிக்கணும்னு சொல்லுவோம்? பழைய செருப்பு. எங்கள் அப்பா பழைய செருப்பு தான் சொல்லுவாங்க. ஏன் புது எதை அடிக்கணும்? எங்கே அடிப்பாங்க? இப்படி அடிப்பாங்க. பழைய செருப்பால். ஏன்? அது பண்ணுற கூத்துக்கு அதுதான் சரி. இப்போ தெரியுதா உங்களுக்கு? ஏன் அவங்க அந்த காலத்தில் நான் யோசிப்பேன், எங்கள் அப்பா ஏன் பழைய செருப்பால் அடிக்கணும்னு அடிச்சுக்கிறாங்க? சில பிரச்சனை வந்துன்னா எங்கே அடிப்பாங்க? யாராவது வைத்தியம் அடிப்பாங்க. சபிக்கும் போது வைத்து அடித்து சபிப்பாங்க. நீ நல்லா இருக்க மாட்டேன், நீ நாசமாக போவாம. அதெல்லாம் நல்லா இல்லாமல் தானே போகுதாங்க. யாராவது நெஞ்சு அடித்து அடிப்பாங்க. என்னென்னா, எனக்கு தர வேண்டியதெல்லாம் தராமல் போயிட்டே நெஞ்சு அடிப்பாங்க. தப்பு பண்ணிட்டா என்ன சொல்லுவாங்க? ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. பார்த்தீங்களா எங்கே எப்படி அடிக்கிறாங்கன்னு? ரைட், கரெக்டாக தான் அடிச்சிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீட்டில் போய் மைண்டில் இருக்கிற தவறானதுகளை எடுத்துருங்க. மைண்டை வார்த்தையை வச்சு சும்மா அந்த மூச்சு ப்ராக்டிஸ்க்கு போகிறேன், யோகா போகிறேன், எல்லாம் அவங்க கூட என்னென்னா வார்த்தை இல்லை. அதனால் இந்த மூச்சு எடுக்கும்போது என்ன நடக்கும்னா மனம் எங்கேயும் போகாது. ஏன்னா மூச்சு எடுக்குங்க. அப்போ கூட நம்ம லேசுப்பட்டா இல்லை, மூச்சு எடுத்துக்கிட்டே இஞ்சி வாங்காமல் வந்துட்டாங்க. முந்த நாளே சொன்னேன் வாங்கி வை. நல்லா தான் மூச்சு எடுப்பாங்க. 5 மூச்சு, 6வது மூச்சு எங்கே போயிடும்? பெருமூச்சாக போயிடும். ஐயோ இப்படி மூச்சு எடுத்து என்னத்தை கண்டேன். இல்லைங்க, நாம் மூச்சு எடுக்கிற ஆட்கள் கிடையாது. எங்கள் மூச்செல்லாம் என்னது? என் மூச்செல்லாம் நீர்தானப்பா. ஆனால் நானும் நீங்களும் பாக்கியசாலி. ஏன் தெரியுமா? ஜீவ வார்த்தைகள் நமக்குள்ளே இருக்கிறது. இந்த வார்த்தை எங்கள் இருதயத்தில் வைத்து நாங்கள் அதை சிந்தையிலே தியானம் பண்ண வேண்டும். ஸோ சிந்தையிலேருந்து 50,000 போகுதில்ல தவறான காரியங்கள். அவ்வளவு சிலுவையில் ஆணி அடித்து விட்டார். அதில் விசேஷமாக ஆணி அடித்தது தான் பாவம். பாவம் என்ன செய்யும்? பிரிச்சிருச்சு. எல்லாரும் வீட்டில் என்ன திரும்ப சொல்லுவாங்க? எனக்கு யாருமே இல்லை. என்னது இது? எங்கே திரும்ப ஆரம்பிச்சுது? ஏதேன் தோட்டத்தில் பேயிட்டு வேலை தான். இதான் மனசில் வருது. கல்லு குத்து மாதிரி புருஷன் இருப்பார், கல்லு குத்து மாதிரி அப்பா இருப்பாங்க, கல்லு குத்து மாதிரி மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருப்பாங்க. யாருமே இல்லை. என்னது? அப்போ வாயில் என்ன செய்யணும்? ஓங்கி அடித்து இது யார்? நல்ல தெளிவு. எனக்கு நல்ல நினைவு இருக்குது. இந்த புத்தி மாறினவங்களுக்கு ஒரு அடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அடிக்கிற அடியில் ஏன்னு வருவாங்க. புத்தி தெளியணும். இதை சொல்லுகிறவர்கள் இன்னும் சிக்கி கொண்டு இருக்கிறார்கள். எங்களுக்கு யாருமே இல்லை, எங்களை யாரும் பார்க்குறதே இல்லை, எங்களை கேட்குறது இல்லை, எங்களுக்கு செய்கிறதில்ல. ஐயோ இது வேணாம். அது போய் பிசாசுடைய தந்திரம். அவன் பிரித்தான். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இனி தேவன் இல்லை என்று அங்கே காண்பித்தான். அதுதான் முதல். எது? பிரிவு, உறவுகளிலே பிரிவு. 2வதாக அவனுக்கு மன பயம், மனதிலே பிரச்சனை, பயம் வந்தது. பயந்து ஒளிந்து கொண்டோம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அடுத்தது பயம். அடுத்தது அவர்களுக்கு வருமானம் இல்லை. என்னது? முள்ளும் குறுக்கும், சாபம், வெறுமை. இந்த 3ம் அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. உறவு இல்லை. அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு போய்விட்டார்கள். பயம் இப்பொழுது
அங்கே வேலை செய்து தான் சாப்பிட வேண்டும். இது 3 ஓடிக்கொண்டிருந்தது. அந்த பயம் அவர்களுக்கு அடுத்த சந்ததிக்கு என்னவாச்சுது? கோபத்தை உண்டு பண்ணது. யாரு? காயின் ஆபேலுடைய காரியத்தில் காயினுக்கு என்ன வந்தது? கோபம் வந்தது. காயின் கொலை செய்தான். மன உளைச்சல். அதற்கு பிறகு என்ன? அடுத்து பார்த்தா சோதோம் கொமோராவிலே கொடிய தீமைகள். இப்போ சோதோம் கொமோரா தான், இப்போ அதுதான், வேற கதையே கிடையாது. நாம் எப்போ இருக்கிறோன்னா சோதோம் கொமோரா காலத்தில் இருந்தது போல் இப்பொழுது இருக்கிறோம். அதனால தான் உலகத்திலே நடக்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் அவர் கையில் அழகாக மூடி மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு தெரியாது உலகத்தில் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இந்த 3 காரியத்தையும் தேவன் சிலுவையில் வெற்றி சிறந்தார். எது? பாவம், சாபம், வியாதி. சவிக்கினால் அடிக்கப்பட்டார், ஆணி கடாவப்பட்டார், முள்முடி சூடப்பட்டார். அது 3ம் எதற்காக என்றால் எங்களுடைய பாவ சாப எல்லாம் ஆணி அடித்தாயிற்று. நான் இப்பொழுது எப்படி அதை வெற்றியாக எடுத்துக்கொள்ள வேண்டும்? என் வாயிலே என்ன சொல்ல வேண்டும்? இருதயத்தில் விசுவாசித்து வாயிலே அறிக்கை செய்ய வேண்டும். என்ன விசுவாசிக்க வேண்டும்? இயேசு எனக்காக மரித்தார். அதை நான் விசுவாசிக்க வேண்டும். என் மனதிலே கொண்டு போய் மனதுக்கு திருப்பி சொல்ல வேண்டும். சொல்லிக்கொண்டே இருக்கணும். இயேசு உனக்காக மரித்தார், இயேசு உனக்காக ஜெயித்தார், இயேசு உனக்காக இதை செய்து முடித்திருக்கிறார், இயேசு வெற்றி சிறந்து விட்டார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய், நீ அநேகருக்கு அதிகாரியாக இருப்பாய், நீ அடிமையாக இருக்க மாட்டாய், நீ எல்லாருக்கும் கொடுப்பாய். இப்படி சொல்லிகிட்டே இருக்கணும். மனதுக்கு ரெக்கார்ட். மனம் என்ன செய்யும்? ரெக்கார்ட் பண்ணும். எதை ரெக்கார்ட் பண்ணும்? பார்ப்பதே அல்ல. நான் சொல்லியிருக்கேன் எல்லாம் முன்னெல்லாம் நான் இதெல்லாம் தெரியாது. 40 வருஷத்துக்கு முன்னே இந்த கண்ணு தான் ரெக்கார்ட் பண்ணும். என்னத்தை ரெக்கார்ட் பண்ணும்? பிள்ளைகளெல்லாம் அவங்க அப்பா கூட்டிகிட்டு போவாங்க கைப்பிடிச்சி. அப்போது நான் தான் பஸ்ஸில் ஏற்றி விடணும். அப்போ உடனே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு சாயங்காலம் வந்த உடனே இது ரெக்கார்ட் பண்ணும். என்னது? அந்த வீட்டுக்காரரு பிள்ளைகள் 2 பேரையும் கைப்பிடிச்சு பஸ்ஸில் ஏற்றுறாரு. நீங்கள் ஏற்ற மாட்டேங்கிறீங்க. இங்கே சப்கான்ஷியஸில் என்ன செய்யும்? அது எடிட் ஆகும். எடிட்டர் நானே தான் எடிட்டர். பேயோடு சேர்ந்துக்கிடுவேன். பேய் பெரிய டிரெக்டர். அது சொல்லும், டிரெக்ட் பண்ணும். எப்படி? பாரு, நீ தான் பிள்ளையில கூட்டு போகிற, அவன் பாரு, அந்த புருஷன் பாரு, எப்படிப்பட்ட புருஷன் பாரு. அது பார்த்தாச்சா? ஆடியோ இல்லை, இது வீடியோ. அப்புறம் அவர் பேசுகிறதெல்லாம் கேட்கும். பிள்ளைகளை பார்த்து, இல்லாட்டி மனைவியை பார்த்து 3வது மாடியிலேருந்து அம்மா வரும்போது எதுவும் வாங்கிட்டு வரணுமா, அதெல்லாம் கேட்கும் காதில். இது ஆடியோ, இது வீடியோ. ஒளியும் இது 2 எங்கே போகும்? ஆமாம், எடிட் ஆகும். யாரோட சேர்ந்து எடிட் ஆகும்? பேயோட சேர்ந்து. பார், கேட்குறான். போகும்போது கேட்டு போனாரா? வீட்டுக்காரர் கேட்டாரா ஏதாவது வாங்கிட்டு வரவான்னு? ஒன்று கேட்க கல் பிள்ளை மாதிரி போகிறது பாரு. இது பேய் சொல்லி கொடுக்கும் அடிஷனல் வார்த்தையெல்லாம். நீ வந்தோடனே நாக்கு பிடுங்குற மாதிரி கேளு. என்னது? ஆமாம், நீ டீயெல்லாம் போட்டு கொடுக்காத, பட்டுன்னு கேட்டுரு, சுட கேட்டுரு. அது என்ன செய்யும்? எங்களையா ஃபோர்ஸ் பண்ணும். நம்ம என்ன பண்ணிடுவோம்? கதவு திறந்த உடனே அவர் அப்போ தான் பார்த்து ஏதாவது கொண்டாந்துருப்பார். மனுஷன் நல்ல மனசில் கொண்டாந்துருப்பார், இல்லாட்டி பிள்ளைகளுக்கு அப்பா கொண்டாந்துருப்பார். அதை வாங்குறதுக்கு முன்னவே கொண்டாந்துட்டாரா பெருசாக. அது எடிட் பண்ணின படம் இருக்குல்ல, படத்தை என்னது? ஆடியோலையும் வீடியோலையும் பட்டன்னு போட்டு அந்த மனுஷனை பாடப்படுத்தி குட்டு உயிராக்கி கடைசியில் ஒரு சமாரியன் வரையும் அந்த ஆள் அப்படியே கிடக்கும். அப்படியே மனைவி பார்த்துட்டு போவா, கிடக்குறாரா கிடக்கட்டும். பிள்ளை பார்க்கும், அப்பாவா கிடக்கட்டும், அம்மா இப்படி. அப்புறம் எங்கேயாவது இருந்து பாஸ்டர் ஊழியக்காரங்க என்ன பிரதர், ஐயோ என் கதையா, பெரிய கதை, சோக கதை, சொந்த கதை. நானும் நீங்களும் யார்? ஆசாரியன், ராஜாக்கள். தயவு செய்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எப்பெல்லாம் டிலீட் பண்ணணுமோ டிலீட் பண்ணுங்கள். இப்போ நாங்களாம் 40-50 வருஷத்துக்கு முன்னே இந்த டிலீட் கதையெல்லாம் தெரியாது. ஏன்னா எங்களுக்கு இந்த ஃபோனெல்லாம் இல்லை. இப்போ பாருங்களேன், தேவையில்லைன்னா டிலீட், வேணான்னா பிளாக். எனக்கு தெரியாது. இப்போ நேற்று முந்தின நாள் தான் சாலி 6000 படங்களை டிலீட் பண்ணி கொடுத்தாரு. எத்தனை படம்? ஏன்னா இங்கேருந்து லண்டன், சுவிஸ், இந்தியா, இத்தாலி போன அவ்வளோ படமும் அதுக்குள்ளே தான் கடந்திருக்கு. நமக்கு தெரியாது அது எங்கே தூக்கி போடுறதுன்னு. அங்கேருந்து எடுத்துடணும், எடுக்கலைன்னா வெடிச்சிரும். இங்கேருந்து எடுக்கலைன்னா என்ன சொல்லுவோம்? தலை வெடிச்சிரும். அப்போ டிலீட் பண்ண வேண்டும். கடைசியாக முடிக்க போகிறேன். நான் நேரத்தோடு முடிக்கணும்னு நினச்சேன், ஆனாலும் உங்களை விட முடியலை பாருங்களேன். எனக்கு உபாகமத்துக்கு வாங்க. அந்த 14 என்ன சொல்கிறாருன்னா, எங்கே இருக்கிறது என்றால் உன்னுடைய பதில் உன் நாவிலே இருக்கிறது. ஸோ நீங்கள் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சம்பாதித்ததை சொல்லிகிட்டே இருக்கணும். சிலுவைக்கு முன் நான் பாவியாக இருந்தேன், சிலுவைக்கு முன் நான் துன்மார்க்கனாக இருந்தேன், சிலுவைக்கு முன் நான்
ஏழ்மையில் இருந்தேன், நான் தண்டிக்கப்பட இருந்தேன், நான் இப்படித்தான் இருந்தேன். ஆனால் சிலுவைக்கு பின் நான் ஆசாரியனாக இருக்கிறேன், நீதிமானாக இருக்கிறேன், நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், என் பெயர் ஜீவபுத்தகத்தில் எழுதியிருக்கிறது, எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், என்னை கைவிட மாட்டார். அதை சொல்லிகிட்டே இருக்கணும். உன்வாசி கியூ புதே கியாண்டோனே, ரைட்? උන්වහන්සේ මොනවද කිව්වේ? මම නුඹව අත්හරින්නේ නැහැ. මොනාරි ප්‍රශ්නයක් ආවම මොනවද කියන්නේ? ඔන්න අත්හැරියා. බොරුනේ අපි කියන්නේ. මේ මනස බොරු කියනකොට ඒක ඩිලීට් කරන්න. உடனே ඩිලීට් பண்ணுங்க. அவர் வரும், பிரச்சனை வரும்போது தூக்கி பைபிள்லாம் தூக்கி வீசிட்டு எங்கேயாவது போகலான்னு தோணும். அந்த தோன்ற நேரம் வாயை மூடிட்டு இருங்க. என்னது? எல்லாம் சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க. ஆமாம். கோபம் வரும் பொழுது என்ன செய்யணும் சொல்லுங்க? கோபம் வரும் பொழுது வாயை மூடணும். எரிச்சல் வரும்போது, துக்கம் வரும்போது என்னங்க செல்லட வாயே இல்லை. ஆமாம், மூடிட்டு நீங்கள் அமர்ந்திருங்கள். என்னது? கொஞ்ச நேரம் பேசாமல் இருங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த கோபம் போய்விடும். அதற்கு பிறகு நீங்கள் பேசி பாருங்கள், சமாதானமாக இருக்கும். நீங்கள் கோபத்தோடு பேசுகிறது சுடுதண்ணியை முகத்தில் ஊற்றுற மாதிரி இருக்கும், ஆசிட் ஊற்றுற மாதிரி இருக்கும். ஒரு நாள் அப்படி செய்ய வேண்டாம். ஏனென்றால் நானும் நீங்களும் வெற்றி சிறக்க பிறந்தவர்கள். ஸோ அப்போ வெற்றி எங்கே இருக்கிறது? என்னோடய வாயிலே இருக்கிறது. ஆனால் வாய்க்கு வர முன்பதாக எங்கே இருக்கிறது? என் மனதிலே இருக்கிறது. என் மனதுக்கு வர முன்பதாக எங்கே இருக்கிறது? இருதயத்தில் இருக்கிறது. இருதயத்துக்கு வர முன்பதாக எங்கே இருக்கிறது? காதிலே. காதுக்கு வர முன்பதாக இங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா! இதுதான் வெற்றி புத்தகம். இதை பேசுங்க. இதில் என்ன சொல்லி இருக்கிறது அதை பேசுங்க. வியாதிகள் வரும் பொழுது சொல்லுங்கள், நான் தழும்புகளால் சுகமாகி விட்டேன் என்று சொல்லுங்கள். எழுதி இருக்கிறதே சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து எப்படி பிசாசை ஜெயித்தார்? எழுதி இருக்கிறது. நானும் நீங்களும் எப்படி ஜெயிக்க வேண்டும்? எழுதி இருக்கிறது. அந்த சாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை தந்திருக்கிறார். அதனால் இந்த 50,000 தாட்ஸ் வரும் பொழுது, தேவையில்லாத எண்ணங்கள் வரும் பொழுது வார்த்தையை எடுத்து சொல்லுங்கள். வார்த்தையை அதுக்கு அனுப்பிக்கிட்டே இருங்க, யாரோ மாதிரி அனுப்பிக்கிட்டே இருங்க. அப்போ எல்லாம் தேவையில்லாதது கடந்து போகும். வெற்றி உங்கள் வாயிலே இருக்கிறது. தினமும் சொல்லுங்கள். நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். என்ன, அதாவது உணர்வுன்னு ஒன்று வரும். உணர்வு எப்படின்னா, யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா என்ன வரும்? என்ன உணர்வு வரும்? ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, துக்க உணர்வு வரும். பாஸ் பண்ணிட்டாங்க, வெற்றி அடைஞ்சிட்டாங்க, அப்போ சந்தோஷ உணர்வு வரும். அப்போ உணர்வு, அந்த சந்தோஷத்தை என்ன செய்கிறோம்? கற்பனை பண்ணுகிறோம். அப்போ உணர்வும் ப்ளஸ் கற்பனை என்னது? உணர்ச்சி. உணர்ச்சி தான் என்னது? ஆக்ஷன். இப்போ ஒருத்தர் வெற்றி பெற்றுட்டாங்கன்னா நாங்கள் கேட்குறோம், காதில் கேட்குறோம், 100க்கு 100 பாஸ் பண்ணிட்டாரு, வெற்றி அவர் அடைஞ்சிட்டாரு. அப்போ நான் அதை கற்பனை பண்ணுறேன், வெற்றி அடைஞ்சிட்டாரு. அப்போ எனக்குள்ள என்ன உணர்வு வருது? வெற்றியின் உணர்வு வருது. அந்த உணர்வு கற்பனையாகி வெளியில் வரும்போது உணர்ச்சி. உணர்ச்சி வந்தால் என்ன பண்ணுவோம்? ஓடி போய் கட்டி பிடிச்சி என்ன செய்வோம்? ஓ, நீ வெற்றி பெற்றுட்டியா செய்கிறோமா இல்லையா? அதே மாதிரி தான் கோப உணர்வு வருகிறது. உணர்வோடு கற்பனை பண்ணுகிறோம். என்ன கற்பனை பண்ணுகிறோம்? இன்றைக்கி வரட்டும், நான் பண்ணுறேன் பாரு, எல்லாம் பண்ணிவிட்டு வந்தோடனே என்ன செஞ்சிடறோம்? அதே மாதிரி பண்ணிடுறோம். வேண்டாம், கற்பனையில் வேறு எதையுமே வைக்க வேண்டாம். வசனத்தை வைப்போம். கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது, அது உயிருள்ளதாக இருக்கிறது. வச்சனையாவில்ல சீயற்ற சீய அத்த யாக்கியனோ மம்ம நும்பவ அத்தறினன, உன்னை நான் விட்டு விலகுவதில்லை. அவர் சொன்னால் சொல்லுங்க, அவர் சொன்னால். ஆமேன் சொல்லுங்க. நான் சொன்னால் சொல்லுங்க, பக்கத்தில் இடிச்சு சொல்லுங்க, அவர் சொன்னால் சொன்னது தான். கியூவத் கியூவமாய் உன்வான்சே கியூவத் கியூவமாய் கியாண்ட மகே தேவேன் வான்சே கியூவத் கியூவமாய். ஹல்லேலூயா! கியாண்ட மகே தேவேன் வான்சே கியூவத் கியூவமாய். என் தேவன் சொன்னால் சொன்னது தான். உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால், உன்னோடு இருப்பேன் என்று, உன்னை உயர்த்துவேன் என்று, நீ அநேக ஜாதிகளுக்கு கொடுப்பாய் என்று, நீ அநேக ஜாதிகளை ஆசீர்வதிப்பாய் என்று சொன்னதை சொல்லுங்கள். கிறிஸ்தவர்கள் யார்? சொன்னதை சொல்லுகிறவர்கள். யார் சொன்னதை? இயேசு சொன்னது. கண்களை மூடிந்த நாளிலே எங்களுடைய மனதை அர்ப்பணம் பண்ணுவோம். அப்போ மனசை தேவியன் வாசிட்ட கேப்பக்கரமோ, என் மனம் ஓடிக்கொண்டு இருக்கிறது, என் மனம் தேவையில்லாதது சிந்திக்கிறது, பயத்தை சிந்திக்கிறது, நாளை தினத்தை நினைத்தால் பயமாக இருக்கிறது, இந்த வருஷம் முடிவுக்குள்ளே நான் இதை செய்ய வேண்டும், பயம் வருகிறது. பயப்படாதே என்று இயேசு சொல்லுகிறார். நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன், நான் உன் கடன்களை தீர்ப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னிடத்தில் இருக்கிற கொஞ்சம் மாவை நான் ஆசீர்வதிப்பேன், உன் கொஞ்சம் எண்ணெயை நான்
ஆசீர்வதிப்பேன், உன் வருமானத்தை ஆசீர்வதிப்பேன். ஹalleluya. ரியாலபா ஷந்தாரலபா ரிமானலபா தூரி ரிபிரபரலபா. இன்று பெற்றுக்கொள், இன்று விடுதலை பெற்றுக்கொள். உன் மனம் இப்பொழுது சுத்தமாகட்டும். உன் மனதில் இருக்கிற கசப்புகள் விலகட்டும். உன் மனதில் இருக்கிற துக்கங்கள் நீங்கட்டும். யாரை மன்னிக்க வேண்டுமோ நீ மன்னித்து விடு, விட்டு விடு, அதை delete பண்ணுங்கள். ஓ ரபபபபரலபா ஷந்தாரமா ரிபனலா delete பண்ணுங்கள். வேதனைகளை delete பண்ணுங்கள், துக்கத்தை delete பண்ணுங்கள், உங்களுக்கு விரோதமா பேசினதை delete பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் மனக்லேசமா பேசினார்களோ, யார் மறந்தார்களோ, யார் உங்களை பழகாமல் போனார்களோ, அந்த கசப்புகளை அகற்று போடுங்கள், எல்லாம் மன்னித்து விடுங்கள். உங்கள் மனம் இப்பொழுது இளைப்பாறுதல் அடையட்டும். மனம் இப்பொழுது தைரியம் கொள்ளட்டும். மனம் இப்பொழுது பெலன் அடையட்டும். மனம் சொல்லட்டும், என் தேவன் பார்த்து கொள்ளுவார், என் தேவன் எனக்காக வழக்காடுவார். மனம் சொல்லட்டும், மனம் சொல்லட்டும். மனம் தவறானது சொல்ல விட வேணாம். அனாவசிய தேவன் மே மனசே கதாகரன் ஈடு தேண்டேப்பா कुर्सी जयग्राणी गत्तावु देवीन मानस मगे मुखे जयग्राणी दियले इवराई मुखे प्रकाश करांड मुखे देवीन मानस के वचने प्रकाश करांड தேவனுடைய வார்த்தையை பிரகடனப்படுத்துங்கள், சொல்லிக்கொண்டே இருங்கள். தயவு செய்து குழுவாக சேர்ந்து, ரெண்டு பேராக சேர்ந்து இந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருங்கள். ஒரு சகோதரியை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை விடுவிப்பார், உன்னை தப்புவிப்பார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார், நீ நன்றாய் இருப்பாய், நீ அநேகருக்கு கொடுப்பாய், என்னெல்லாம் சொன்னாரோ. இந்த திருச்சபைக்கு சொல்லி இருக்கிறார், ஒரு பெரிய ஆலயத்தை தருவேன், விசுவாசியுங்கள். நாங்கள் ஒரு பெரிய ஆலயத்துக்குள் கடந்து போக போகிறோம், அநேக ஜாதிகளை தருவேன் என்று சொல்லி இருக்கிறார், விசுவாசியுங்கள். உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார், விசுவாசியுங்கள். அவர் செய்ய போகிறார். 50,000 எண்ணங்கள் வரும் பொழுது அதை அடிமைப்படுத்துங்கள், அந்த தேவையில்லாததை சிறைப்படுத்துங்கள். மாறி மாறி சொல்லிக்கொண்டே இருங்கள். சமைக்கும் பொழுது, துணி துவைக்கும் பொழுது, வீட்டு வேலை செய்யும் பொழுது, வேலைக்கு போகும் பொழுது, வாகனத்தில் போகும் பொழுது, தூங்க போக முன்பதாக பிராக்டிஸ் பண்ணுங்க, வசனத்தை பிராக்டிஸ் பண்ணுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. அவர் சொன்னார், அவர் செய்வார். ஒரு மாற்றத்தை இந்த டிசம்பர் முன்பதாக நீங்கள் பார்க்க வேண்டும். டிசம்பருக்கு முன்பதாக மே டிசம்பர் மாசத்தை இஸ்ஸெல்லாம் ஓகான் உன்வான்சுகை ஜெயகிரானே கிளபாகன் டோனி அந்த வெற்றி அவர் தருவார். பிதாவாகிய தேவனே, உமக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறோம். எங்கள் மனம் பதறுகிறது, மனம் சஞ்சலப்படுகிறது, மனம் சோர்வடைகிறது, மனம் உளைச்சல் அடைகிறது, மனம் வேதனை அடைகிறது, மனதிலே 1000 கேள்விகள் எழுப்புகிறது. இன்றைக்கு அவைகளை சிலுவையிலே அறைகிறோம் ஆண்டவர். எல்லாரும் அறையுங்கள் ஆண்டவரை. மன சஞ்சலத்தை சிலுவையிலே அறைகிறோம், மன வேதனைகளை சிலுவையிலே அறைகிறோம், மன துக்கத்தை சிலுவையிலே அறைகிறோம் ஆண்டவரே. இன்று நாங்கள் ஜெயத்தை எடுக்கிறோம். எங்கள் வாயிலே வெற்றி உண்டு. காரணம் எங்கள் இருதயத்தில் இருக்கிறது, காரணம் எங்கள் சிந்தையில் இருக்கிறது, காரணம் எங்கள் காதுகளில் தொனித்து கொண்டு இருக்கிறது, காரணம் பரிசுத்த வேதாகமம் எங்களிடத்தில் இருக்கிறது. நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஒரு தாய் தேற்றுவது போல நீர் தேற்றி உடைய பிள்ளைகள் இந்த காலங்களிலே ஆண்டவரே, கிறிஸ்மஸ் காலங்கள் ஆண்டவரே, அவர்களுக்கு எவ்வளோ தேவைகள் இருக்கும். வருடத்தின் இறுதி நாட்களிலே வருகிறோம், எவ்வளோ காரியங்கள் செய்யப்பட வேண்டியிருக்கும். இந்த வாயை வைத்தவர்கள் ஜெயிக்கட்டும் ஆண்டவரே, வாயை வைத்து வெற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே, வாயை வைத்து அதை இலக்கை அடையட்டும் ஆண்டவரே, வாயை வைத்து அவர்களுக்கு தேவன் கொடுத்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுபடி செய்யுங்க ஆண்டவரே. வாயை சுத்திகரிங்க. இன்று முதல் ஞானமாய் பேச ஞானாவியே கொடுங்க. மனதிலே கசப்புகள் வேண்டாம், பழையவைகள் வேண்டாம், எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஞானமாய் நடந்து கொள்ள கிருபை கொடுங்க. சத்தத்துக்கு கீழ்ப்படியும் இருதயத்தை தாங்க. எல்லா துதி கனமாகியும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.